ஆதியாகமம் 24:31 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்தார்கள். நானும் தேவனுக்கென்று வாழ்வதற்காக ஆமென் 9 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏன் உள்ள வரணும்னு சொல்லி அதை வரிசையா திரும்ப ஞாபகப்படுத்துறேன். 1, தேவையற்ற சந்தேகம் நீங்கணும். 2, தேடி வந்த காரியம் கை கூடணும். 3, தேவ சித்தமும் நோக்கமும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். 4வது ஆமென் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். 5வது பாரெங்கும் நீங்கள் பரவ பழுக பெருக கர்த்தர் உங்களை சகல திரள் கூட்டமாய் ஆசீர்வதிக்க வரணும். 6, பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதில் பக்தியிலே வளர, பரிசுத்தத்திலே வளர, நீதியிலே வளர, அன்பிலே வளர, சத்தியத்திலே வளர ஆண்டவர் உங்களை உள்ளே அழைத்திருக்கிறார். ஆமென். 7வது காரியம் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சேராவை குறித்து சொல்லும் போது விட்டு கொடுக்கும்படியாய் அவன் உள்ளே வந்ததுக்கு என்ன காரணம்? அவன் கை உள்ளே போனதுக்கு என்ன காரணம்? விட்டு கொடுப்பதற்காக. போராடி 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 நீங்கள் நிறைய விஷயங்களை தோற்று போயிருக்கலாம். ஆனா விட்டு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு பேர், அழகான பேர் வைக்கப்படும். விட்டு கொடுக்கலன்னா உங்களுக்கு பாரேசுன்னு பேர் வச்சிருவாங்க. விட்டு கொடுத்தா நீங்கள் விடியலாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. 8வது காரியம் விடியலை காணும்படியாய் உள்ளே போனான். அல்லேலூயா. அவன் உள்ளே திரும்ப போனதுக்கு என்ன காரணம்? ஒரு விடியலை காணணும். அல்லேலூயா. ஒரு விடியலை காணணும். அடுத்து 9வது கடைசியாய் இந்த உலகத்திலே விவேகமாய் வாழ்வதற்காக